ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனைகளிலே பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைவருமே பெண்கள், பெண் தொழிலாளர்கள் அதிகமாக அந்த தொழிற்சாலையில் பணியாற்றி இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களும் பெண் தொழிலாளர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்போது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருமே மிகவும் ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாகத்தான் மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். மருத்துவர்கள் அதிகபட்சம் அவர்களை காப்பாற்றுவதற்கான பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான ஒரு ஆபத்தான கட்டத்தை அவர்கள் தாண்டவில்லை என்றுதான் மருத்துவர்கள் இப்போதும் தெரிவிக்கிறார்கள். அந்த வாயு கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலை வளாகத்துக்குள்ளேயே தொழிலாளர்கள் அனைவரும் தங்க வைக்கப்பட்டதுடைய விளைவுதான் இந்த மிகப்பெரிய விபத்துக்கு அடிப்படையான காரணம். பொதுவாக தொழிற்சாலை தொழிலாளர்களை தொழிற்சாலைக்கு வெளியே காலணிகள் கட்டி அவர்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கு பதிலாக கம்பெனி நிர்வாகம் கம்பெனிக்குள்ளேயே தங்க வைத்ததனுடைய விளைவாகத்தான் இவ்வளவு பெரிய விபத்தும் பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அரசுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். இரண்டாவது, நிறைய குழந்தை தொழிலாளர்கள் 18 வயதிற்கு குறைவான குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாக இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதிகபட்ச வயதை 25 என்றுதான் தெரிய வருகிறது. 16, 15 வயசிலிருந்து 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் பெரும்பாலும் இங்கே பாதிக்கப்பட்ட தொழிலாளிகளாக இருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம், குறிப்பாக தொழிற்சாலை ஆய்வாளர்கள் முறையாக இந்த தொழிற்சாலைகளை ஆய்வு செய்தார்களா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஏற்கனவே டிசம்பர் மாதம் ஆய்வு செய்ததாகவும் அதை ஒட்டி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளிவருகிறது. அப்படியென்றால் கடந்த 6 மாத காலமாக எந்தவிதமான ஆய்வையும் தமிழ்நாடு அரசுடைய தொழிலாளர் துறை ஆய்வாளர்கள் அந்த தொழிற்சாலையில் மேற்கொள்ளாததனுடைய விளைவும் இத்தகைய பாதிப்புக்கு மிக முக்கியமான காரணம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே இப்போது தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் உயரிய சிகிச்சை அளித்து கூடுமானவரை அவர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களை இத்தகைய துயரத்திலிருந்து மீட்பதற்கும் பாதிப்பிலிருந்து மீட்பதற்கும் உயரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்த விரும்புகிறேன். இரண்டாவது, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிற அந்த இழப்பீடு என்பது மிக மிக குறைவானது. இறந்து போனவர்களுக்கு 2 லட்சம் என்பது மிக மிக குறைவானது. ஆகவே அந்த இழப்பீட்டுத் தொகையை அதிகரித்து வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். மூன்றாவது, தொழிற்சாலை முதலாளிகள் உரிமையாளர்கள் இறந்து போன தொழிலாளர்கள் மிக இளவயதை சார்ந்தவர்கள் என்கிற முறையில் அதிகமான இழப்பீட்டை வழங்குவதற்கும் தொழிற்சாலை முதலாளிகள் வழங்க வேண்டிய இழப்பீட்டை தமிழ்நாடு அரசாங்கம் பெற்றுத் தருவதற்கும்